தமிழர்களை பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் எந்த தார்மீக உரிமையும் இல்லை என தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை தெரிவித்துள்ளார். ஒரு உதாரணம் சொல்றேன். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை நாங்கள் தான் வழிகாட்டினோம்னு சொல்றாருல, ஒரே ஒரு கேள்வி ஸ்டாலினுக்கு கேட்கிறேன். எங்கள் தேர்தல் அறிக்கை தமிழர்களாகிய நாம் எல்லோருமே பெருமைப்படக்கூடியது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று பிரதமர் எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். இது தமிழகத்திற்கான தேர்தல் அறிக்கை இல்ல, பாரத தேசத்திற்கான தேர்தல் அறிக்கை. பாரத தேசத்திற்கான தேர்தல் அறிக்கையில் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்றும் திருவள்ளுவர் மையம் உலக அளவில் நிறுவோம் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆக தமிழை நாங்கள் இந்திய அளவில் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க ஆலோசனை சொன்னீங்கல்ல, எங்கேயாவது தமிழை இப்படி நாம் மேம்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை சொன்னீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்க இலங்கையில் தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்ட போது நீங்களும் இங்க ஆட்சியில் இருந்தீங்க, காங்கிரஸ் அங்க ஆட்சியில் இருந்தாங்க. என்ன செஞ்சீங்க? தமிழர்களை பற்றி திமுக காங்கிரசிற்கு பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. நம் தமிழர்களை அவர்கள் பாதுகாக்கவில்லை. அது மாதிரி இன்று தமிழை பாதுகாக்கிறேன் என்று பிரதமர் தான் சொல்றாரு. இன்னைக்கு பிரதமர் இட்லி தோசை சாப்பிடுறத நீங்க கிண்டல் அடிக்கிறீங்க. ஆனா அந்த பிரதமர் தான் இன்னைக்கு பிரதானமா தமிழ் மொழியை பற்றி தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க ஆலோசனை சொல்லலையே, ஆலோசனைக்கு கூட உங்களுக்கு தமிழ் வரலையே. அதைத்தான் நான் சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.